தமிழ்நாட்டு அரசியலில் கடந்த சில மாதங்களில் அதிகம் கேட்ட பதம் அப்படிங்கிறது கூட்டணி ஆட்சி. அது இருக்கா தனி ஆட்சியா அப்படிங்கிற விவாதம் தொடர்ந்து நடைபெற்று வருவதை பார்க்கின்றோம். அமித்ஷா கூட்டணி ஆட்சி பாஜக இடம்பெறும் அப்படின்னு சொன்னாலும் கூட திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு உறுதியாக சொல்லியிருக்கிறார். கூட்டணி ஆட்சி இல்லை, தனி ஆட்சி தான், அதிமுகவின் தனி பெரும்பான்மையின் ஆட்சி தான் அப்படின்னு தொடர்ந்து அவர் சொல்லி வருகிறார். இந்த பரபரப்புக்கு புத்துயிர் பெற்றிருப்பது எதனால அப்படின்னு பார்த்தால், இன்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்ட அறிக்கை. பல தலைவர்களுடைய வரிசையில் கூட்டணி அரசில் பாமக இடம்பெறும் அப்படின்னு அவரும் மீண்டும் சொல்லியிருக்கிறார். பாஜகவை சேர்ந்த தலைவர்கள்லாம் சொல்லி கேட்டிருக்கோம். திரு அமித்ஷா சொன்னார், அதற்கு முன்னாடி போன தேர்தலையே அண்ணாமலை சொன்னார், அன்புமணி போன தேர்தலையே சொன்னார். இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சியுடைய 37ஆம் ஆண்டு விழாவை ஒட்டி அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் அவர் இப்படி தெரிவித்திருக்க, பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட்டணியில் இல்லை, வந்தாலும் வரலாம் அப்படின்னு அதுக்கான ரூமையும் ஸ்பேஸையும் விட்டுட்டு எதிர்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் சொல்றதை பார்க்கிறோம். கூட்டணி ஆட்சி என்பது கிடையாது, எங்க கூட்டணி வெற்றி பெறும், அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அவர் தொடர்ந்து விளக்கம் அளித்து வருகிறார். அதிமுக தனி ஆட்சின்னு சொல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இதர கட்சிகள் இல்லை இடம்பெற வாய்ப்பு இருக்கக்கூடிய பாமக மாதிரியான கட்சிகள் கூட்டணி ஆட்சின்னு கோரிக்கை வைக்க இதுதான் பரபரப்பாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். இதற்கு ஒரு புது பரபரப்பு. டாக்டர் அன்புமணி கூட்டணி ஆட்சி பாமக விரும்பும்னு சொல்ல, கூட்டணி ஆட்சி இல்லை அப்படின்னு மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. இந்த டெவலப்மெண்ட்ஸை எப்படி பார்க்க? நேயர்களுக்கு வணக்கம். ரொம்ப முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட்டுங்க. ஆனா இது வந்து ரொம்ப பழைய கோரிக்கை. இது ரொம்ப ரொம்ப பழைய கோரிக்கை. அதாவது திராவிட கட்சிகள் திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. மைனாரிட்டி கவர்மெண்டா இருக்குது, இல்ல ஆட்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கம்மியா இருந்த காலத்துல கூட கூட்டணி ஆட்சின்றது தமிழகத்துல இருந்தது கிடையாது. காங்கிரஸ் வந்து பெரிய பலுவாக இருந்த காலத்துல நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்த போது கூட கூட்டணி இல்லை. இதுதான் வந்து தமிழகத்தோட வரலாறு. அப்ப ஏன் எல்லாருமே வந்து கூட்டணி ஆட்சின்னு பேசுறாங்கன்னா, வர சட்டமன்ற தேர்தலில் அதிக சீட்டு கேட்கறதுக்கு ஒரு வியாபாரத்தை வந்து ஓபன் பண்ணோம். அந்த ஒரு கோரிக்கை முதல்ல. ரெண்டாவது, கூட்டணி ஆட்சின்னு சொல்லும் போது என்ன ஆயிடும்னா, இந்த பெரிய பிரதான கட்சிகளுக்கு ஒரு அரசியல் ரீதியா ஒரு நெருக்கடி வரும். கூட்டணியில குழப்பம் வந்துருமா அப்படின்றது. அதை வந்து பெருசாக்குறதுக்கு தான் இந்த வேலையை பண்றாங்க. இதுதான் வந்து இந்த சிறிய கட்சிகள்னா அதிமுக கூடவும் திமுக கூட இருக்கிற கட்சிகள் எல்லாமே பொருந்தும். எல்லாருமே வந்து இந்த தேர்தல் நேரத்துல பாத்தீங்கன்னா, இந்த 4 வருஷம் முடிஞ்சு இந்த 5வது வருஷத்தப்ப கூட்டணி கட்சிகளோட இது வேற யுக்தி தான். இது சீட்டு அதிகமா பெறுவதற்கும், ஒருவேளை சீட்டு கம்மியா வந்தா எங்களோட தயவு உங்களுக்கு தேவை அப்படின்றத சொல்றதுக்கும், தங்களோட கட்சி தொண்டர்களை வந்து குஷிப்படுத்துறதுக்கு. இப்போ ஒருத்தர் சட்டமன்ற உறுப்பினராகவே இருக்காரு, அப்ப அவர் சட்டமன்ற உறுப்பினராகவே தான் இருக்கணுமா? இப்ப விசிகால ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காரு, இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியில ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. அப்ப எங்களுக்கு உண்டான வியாபாரம் என்ன, எங்களுக்கு உண்டான அரசியல் வியூகம் என்ன, வாழ்வாதாரம் என்னன்ற அந்த கேள்வி இருக்கு பாருங்க. அதுக்கு வந்து பதில் சொல்றதுக்கு அந்த அவங்களுக்கு ஒரு புரிதலுக்கும் அவங்கள ஒரு குஷிப்படுறதுக்கும் உண்டான ஒரு யுக்தி தான் இது. இதை வந்து திமுகவும் அதிமுகவும் நிறைய முறை கையாண்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப ஈஸியாவே கடந்து போவாங்க. கூட்டணியில இல்ல, கூட்டணி இருக்கு ஆனா கூட்டணி ஆட்சி இல்ல அப்படின்றத ஏடிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டு பேருமே இதையே தான் சொல்லுவாங்க, திரும்பி சொல்லுவாங்க. முன்பாக ஒரு தலைமை கட்சிக்கும் கூட்டணி கட்சிக்கும் இந்த மாதிரி இந்த விவகாரத்துல முரண்பாடு வந்த முன்னுதாரணங்கள் உண்டா தமிழ்நாட்டுல? கண்டிப்பா இருக்குங்க. வைகோ அவர்களுமே வந்து மக்கள் நீதி மையம் அப்ப அமைச்சப்போ எல்லாம் என்ன சொன்னாங்க, விஜயகாந்த் தலைமையில் மக்கள் நல கூட்டணி அமைச்சப்போ மக்கள் நல கூட்டணி அமைச்சப்போ என்ன சொன்னாங்கன்னா, வந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்ற மாதிரி தான் பேசினாங்க. இந்த கூட்டணி ஆட்சிக்கு அன்னைக்கு இந்த மக்கள் நல கூட்டணியில இடம்பெற்ற எல்லா கட்சிகளுக்கும் அது உடன்பாடான ஒரு விஷயமா இருந்தது. எல்லாருமே அது வந்து ஒரு கொள்கையாவே மேனிஃபெஸ்டோவாவே வலியுறுத்தினாங்க. கூட்டணி ஆட்சின்னு கேட்பதும் தலைமை கட்சியை மறுப்பதும் தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோமா? இல்லங்க, நிறைய வாட்டி இந்த கோரிக்கைகளை வைத்திருக்கிறாங்க. காங்கிரஸ் தொண்டர்களும் காங்கிரஸ் கட்சிக்காரர்களுமே கேட்டிருக்காங்களே. முன்னாடி பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் காலத்துல கலைஞர் இருந்தப்போ கேட்டிருக்காங்க, நடந்தது இல்ல. ஒவ்வொரு தேர்தலையும் திருமாவளவன் அவர்களுக்கு முதலமைச்சர் ஆகிறதுக்கு ஏன் தகுதி இல்லைன்ற அந்த அடிப்படையான ஒரு நல்ல அரசியல் கேள்வி எல்லாருமே கேட்கிறாங்க.
ஆனா அதற்கு உண்டான வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது இல்லையா? பாட்டாளி மக்கள் கட்சியில வந்துட்டு அவர் தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பிரச்சாரம் எடுத்து வச்சாங்க. அது வந்து எடுபடல. இதுல வந்துங்க கட்சிகள் கோரிக்கை வைக்கலாம், அதுல நியாயம் இருக்கு. கூட்டணி ஆட்சி அமைக்கணும், 4 பேர் சேர்ந்து ஒரு ஆட்சி நடத்தணும்ன்றது ஒரு நல்ல விஷயம் தான். மக்கள் வாக்காளர்களும் அதை அங்கீகரிக்கல. நம்ம அதையும் பார்க்கணும். அந்த கூட்டணி கோரிக்கையும் இருந்திருக்கு, கூட்டணி ஆட்சி கோரிக்கையும் இருந்திருக்கு, ஆட்சியில பங்கு கோரிக்கை இருந்திருக்கு. ஆனா மக்கள் வந்து அந்த மாதிரி ஆட்சியில பங்கு கேட்கும் போது ஓட்டு போட்டது கிடையாது. மக்கள் நல கூட்டணி ஒரு எக்ஸாம்பிளா பார்க்கலாமா? ஏன்னா அவங்க பிரதானமா கூட்டணி ஆட்சியை வலியுறுத்தினாங்க. அவங்களோட ரிசல்ட் நமக்கு தெரியும். அதாவதுங்க, நீங்க அந்த மக்கள் நல கூட்டணி பாருங்க. விஜயகாந்துக்கு வந்து தமிழகம் பூரா வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தது, தொண்டர்களோட பலம் இருந்தது, மக்களோட ஒரு அனுதாபம் அலை எல்லாமே இருந்தது. கூட கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள், ஊழல் இல்லாத ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாத ஒரு கட்சி, பிரச்சாரம் பண்றதுக்கு வைகோ போன்ற ஒரு தலைமை ஆளுமை இருந்தும் அந்த கூட்டணி தோக்குது. அப்ப மக்கள் அதை எப்படி பாக்குறாங்கன்றது பார்க்கணும். இந்த கூட்டாட்சியா இல்ல சுயாட்சியா அப்படின்றதுலாம் மக்கள் பிரச்சனை இல்ல. மக்களை பொறுத்தவரையிலும் யாரு மக்களுக்கு நல்லது செய்யறாங்க, யாரு வரியெல்லாம் ஏத்தி விடுறாங்க, மக்கள் வயிற்றுல விலைவாசி எப்படி இருக்கு, மக்களுக்கு வந்து வாழறதுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நல்லா இருக்கா, இந்த மாதிரி அடிப்படையில ஒரு 5-6 விஷயம் இருக்கு. அதுதான் மக்கள் பார்ப்பாங்க. மற்றபடி நீங்க கூட்டணியில இருந்தாலும் சரி, கூட்டணியில போனாலும் சரி, இல்ல சேர்ந்து ஒரு ஆட்சி அமைச்சாலும் சரி, சேராம ஒரு அமைச்சர்னு வர போறாங்க, அந்த அமைச்சர் நல்ல அமைச்சரா மோசமான அமைச்சர் தான், அது எந்த கட்சியில இருந்து வராங்கன்றதெல்லாம் மக்கள் அவ்வளவு நுண்ணு அரசியலுக்கு போய் பார்க்க மாட்டாங்க. இது வந்து முழுக்க முழுக்க இந்த சிறிய கட்சிகள் வந்து அவர்களோட அந்த சீட்டு வாங்கக்கூடிய அந்த எண்ணிக்கை அதிகப்படுத்துறதுக்கும் அவங்க கட்சியில இருக்கிறவங்களை உற்சாகப்படுத்துறதுக்கும் சிறிய கட்சிகள்னு சொல்றோம். ஆனா நிறைய கட்சிகள் ஆயிடுச்சு இல்ல இது. இப்ப பாருங்க, அதிமுக அதுல உறுதியா இருக்கு. அவங்க வந்து அமித்ஷாவே சொன்னாலும் யார் சொன்னாலும் ஆட்சியில பங்கு கிடையாது, அதிமுக ஆட்சி அப்படிங்கிறாங்க. ஆனா இந்த நம்பர்ஸ் கூறிட்டே போகுது பாருங்க. பாமக வலியுறுத்துதா, டாக்டர் அன்புமணி அட்லீஸ்ட் வலியுறுத்துறார், பிஜேபி வலியுறுத்துது, டிடிவி தினகரன் வலியுறுத்துறார். ஸோ கேட்கிறவங்க மெஜாரிட்டியா இருக்கும்போது இந்த பிரஷர் எப்படி பில்ட் ஆகும்? அவங்களுக்கு ஒதுக்குற நம்பர்ஸ்ல இது ரிஃப்ளெக்ட் ஆகுமா? அதிமுக இன்னும் காஷியஸா குறைவா அவங்களுக்கு ஒதுக்கினாதான் கூட்டணி ஆட்சியை தவிர்க்கலாம்னு நினைக்குமா? அவங்க நம்ம நிறைய கேட்டு பெற்றாதான் கூட்டணி ஆட்சி அமைக்க முடியும்னு கேட்பாங்களா? இது அந்த அந்த சீட் நெகோசியேஷன்ஸ்ல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்? ஒரு ரொம்ப துல்லியமான அருமையான கேள்வி ஒண்ணு கேட்டிருக்கீங்க நெறியாளர், நீண்ட கேள்வியும் கூட. இதற்கு வந்து என்ன புரிதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே அம்மையார் ஜெயலலிதா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வார்த்தை ஆட்சியில பங்குன்னு வந்தாவே அந்த கட்சி கூட்டணியில இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது தேர்தல் நேரத்துல அறிவிப்பை வெளியிட்டுருவாங்க. 214 தொகுதியில ஒரு 60 தொகுதிக்கு சட்டமன்ற வேட்பாளர்கள் அறிவிச்சிருவாங்க. உடனே அதுக்கப்புறம் பயந்து கடந்த காலத்துல பாத்துருக்கிறோம், என்னடா கூட்டணியில் இருக்கமா இல்லையானே தெரியல, இந்த அம்மையார் பாட்டுன்னு இவங்க பாட்டுன்னு வேட்பாளர் அறிவிப்பு விட்டுட்டாங்கன்னு. அதே மாதிரி கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுது கூட இந்த மாதிரி வந்து கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்லாம் பேசினாங்கன்னா அவர் அண்ணா அறிவாலயத்துல அவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியும். ஐயா துரைமுருகன் போன்ற மூத்தவர்களை வைத்துக்கொண்டு, ஜெகத்தை வைத்துக்கொண்டு அவர் அதை கையாளுற விதமே வேற. இன்னைக்கு கூட்டணி கட்சிகளுக்கு ஐயா திரு ஸ்டாலின் மீதோ இல்ல ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி மீது அந்த அளவுக்கு ஒரு பயம் கலந்த ஒரு நட்பு கிடையாது. எங்க ரெண்டு பக்கத்துலயுமே அதை பாக்குறீங்களா? இந்த அப்ரோச் ரெண்டு பக்கத்துலயுமே பாக்குறேன். முன்னாடி எல்லாம் வந்து அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. என்னது கூட்டணியா, நான் அதாவது கூட்டணின்னு சேர்த்துக்கிறோம் ரைட்டு, அதுக்கப்புறம் ஆட்சியில பங்கா கூட்டணி, இந்த மாதிரி பேச்செல்லாம் அவங்க வந்து அவங்க ஆளுமைகளா எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம், அதாவது 2வது முறையோ 3வது முறையோ முதலமைச்சரா உட்கார்ந்ததுக்கு பிறகு அவர்கள்கிட்ட இந்த மாதிரி பேச்சுவார்த்தை கிடையாது. இங்க என்ன பாக்குறோம்னா, எடப்பாடி பழனிசாமி இஸ் ஃபர்ஸ்ட் டைம் சீஃப் மினிஸ்டர், முதல் முறையா ஒரு வாட்டி முதலமைச்சராகி எதிர்கட்சி தலைவராக இருக்கார். அதே மாதிரி இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்து இன்றைக்கு முதல் முறையாக முதலமைச்சராக இருக்காங்க. இந்த 2 பேர்ல யாருன்னா திருப்பி இன்னொரு வாட்டி முதலமைச்சரா உட்காந்துட்டாங்கன்னா இந்த பேச்செல்லாம் இதுக்கப்புறமே அடிபட்டு போயிடும். கூட்டணி வந்தா வாங்க, இந்த ஆட்சியில பங்குங்க. அமித்ஷா அவர்களை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க, இடிக்கு பயப்படுறாங்க, அமலாக்கத்துறை அந்த விமர்சனம் இருக்கும் பொழுது தமிழகத்துல நான் தான் முடிவு பண்ணுவேன், நான் சொல்றதுதான் இறுதின்னு என்னைக்கு இப்போ சிதம்பரத்துல இவர் எடப்பாடி பழனிசாமி சொல்றாரோ அவர் அந்த ஸ்டாண்ட்ஸை ஸ்டடி பண்றாரு. இதுதான் பொசிஷன், தமிழகத்துல இதுதான் முடிவு அப்படின்னு எதிர்கட்சியில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது கண்டிப்பா ஸ்டாலின் அவர்களும் இதே பேசுவார். இதற்கு பின்னாடி வந்து விசிகாவோ இல்ல காங்கிரஸோ இந்த மாதிரி கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்லாம் எதனா பேசாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வர சீட்டும் குறைஞ்சிரும் திமுகல. இது இப்படிதான் போகும், இப்படிதான் போயிருக்கு கடந்த காலத்துல. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.